என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, யாருடைய துணையுமின்றி இருண்ட தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் யாவும் ஒருபோதும் வீணாக போகவில்லை. உன் வேதனை குரல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாண்டி கைலாயத்தின் பனிப்பொழிவில் தவம் செய்யும் என் செவிகளை வந்தடைந்துவிட்டது. உன் மனக்கதவை தட்டி உன் காயங்களுக்கு மருந்திடவே அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நானே உன்னை இங்கு ஈர்த்து வந்திருக்கிறேன். அலைபாயும் உன் சிந்தனைகளை இப்போது முழுமையாக நிறுத்து. உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் ஒதுக்கிவிட்டு உன் தந்தையான ஆதிசிவனின் இந்த வார்த்தைகளை மட்டும் உன் ஆத்மாவிற்குள் முழுமையாக உள்வாங்கு. எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே நினைத்தேனே, ஒருவருக்கும் சிறு துரோகமும் நான் செய்யவில்லையே, பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை கண்ணீர் என்று உனக்குள் நீயே பலமுறை புழுங்கி தவித்திருக்கிறாய் அல்லவா? நீ உயிரை கொடுத்து செய்த தியாகங்களை இந்த உலகம் மிக எளிதாக மறந்துவிட்டு உன்னை உதாசீனப்படுத்திய போது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. பலமுறை வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று நீ நினைத்த தருணங்களில் எல்லாம் அந்த வெற்றி உனது கைகளை விட்டு நழுவி போனதே என்று நீ சரிந்து விழுந்தாய். வெளியே சிரித்த முகத்தோடு உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் வேதனை என்னும் பெரு நெருப்பை மறைத்து நீ ஆடிய நாடகங்கள் அனைத்தையும் என் நெற்றி ஞானக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன்னோடு பயணித்தவர்களெல்லாம் மிக எளிதாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட, நீ மட்டும் இன்னும் அதே இருண்ட பாதையில் எந்த முன்னேற்றமும் இன்றி தேங்கி கிடக்கிறாயே என்ற ஏக்கம் உன்னை உயிரோடு எரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்றாவது என் தலையெழுத்து மாறாதா, ஈசன் என்மேல் கருணை காட்ட மாட்டாரா என்று ஏங்கியபடி போலியான புன்னகையை சுமந்து கொண்டு நீ ஓடும் ஓட்டத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தனித்து விடப்படவில்லை என் செல்வமே. உனது ஆழமான வலிகளை நான் அறியாதவன் அல்ல. ஆனால் இந்த வையகம் அறியாத ஒரு மாபெரும் பேருண்மையை இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன் கேள். ஒரு மாபெரும் சிவாலயத்தின் கருவறை கதவுகளை திறக்கும் பிரம்மாண்டமான சாவியை நீ கவனித்திருக்கிறாயா? ஒரு சாதாரண இரும்பு துண்டை நெருப்பில் காய்ச்சி அதில் கூர்மையான ஆயுதங்களைக் கொண்டு ஈவிரக்கமின்றி பல இடங்களில் வெட்டுவார்கள். அந்த இரும்பில் கரடுமுரடான பள்ளங்களும் வளைவுகளும் உருவாக்கப்படும். பார்ப்பதற்கு எவ்வித அழகுமின்றி காயங்களால் சிதைக்கப்பட்ட ஒரு வடிவமாகவே அந்த சாவி காட்சியளிக்கும். ஏன் என்னை இப்படி வெட்டிச் சிதைக்கிறார்கள் என்று அந்த இரும்பு துண்டு கதரும். ஆனால் அழகாக வழுவழுப்பாக இருக்கும் எந்த ஒரு சாதாரண இரும்பாலும் அந்த மாபெரும் கருவறையின் கதவுகளை திறக்க முடியாது. பல வலிகளை தாங்கி தன் உடலெங்கும் வெட்டுகளை சுமந்து நிற்கும் அந்த சாவி மட்டுமே பல கோடி செல்வங்களும் ஆதிசிவனும் வீற்றிருக்கும் அந்த பிரம்மாண்டமான கதவுகளை திறக்கும் முழு அதிகாரத்தை பெறுகிறது. என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்களும் உருக்குலைக்கும் தோல்விகளும் நீ நம்பியவர்கள் செய்த துரோகங்களும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உன்னை செதுக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அவை. உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து உயர்த்தி மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகளை திறக்கும் வல்லமை படைத்த ஒரு அசைக்க முடியாத சாவியாக உன்னை பக்குவப்படுத்தும் தெய்வீக பயிற்சி அது. வெட்டப்படும் வலியை தாங்காமல் எந்த இரும்பும் சாவியாக முடியாது. அதுபோலவே வலிகளை தாங்காமல் உனது ஆன்மா ஒருபோதும் மாபெரும் வெற்றியை சுவைக்க முடியாது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன் தகுதியை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கலங்கினாய். நீ எந்த பிரதிபலனும் பாராமல் செய்த உதவிகளை அவர்கள் மறந்து உன்னை உதாசீனப்படுத்தினார்கள். உன்னை விட கீழான மனிதர்களின் காலடியில் நீ வீழ்ந்து கிடந்து கரைய நான் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால்தான் உனக்கு தகுதியற்ற அத்தனை போலி உறவுகளையும் நானே சூறாவளியாக வந்து உன்னை விட்டு அப்புறப்படுத்தினேன். அவர்களை இழந்தது உனக்கு நஷ்டமல்ல, உன்னை ஒரு மாபெரும் இடத்திற்கு உயர்த்த நான் செய்த திருவிளையாடல். இப்போது உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் தடுக்க முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள் அனைத்தும் இப்போது என் பார்வையின் நெருப்பால் புசுக்கப்பட்டுவிட்டன. உனக்கான விடிவு காலம் தொடங்கிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால் எந்த சலனமும் இன்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது நன்றியை சமர்ப்பித்துக்கொள். உன்னை வாட்டி வதைக்கும் தனிமைக்கும் உனக்கு நேர்ந்த அடுத்தடுத்த துரோகங்களுக்கும் பின்னால் இருக்கும் உழுக்கும் உண்மையை ஈசன் நான் இப்போது உரைக்கிறேன். அமைதியாக உள்வாங்கு. என் அன்பு செல்வமே, உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்தபோதும் நீ மட்டும் ஏன் அந்த கூட்டத்தில் தனித்து விடப்பட்டாய் என்று பலமுறை உனக்குள் கேட்டு பார்த்திருப்பாய். உனக்காக எதையும் செய்வார்கள் என்று நீ உயிராக நம்பியவர்கள் உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் உன்னை முகம் தெரியாத நபர் போல கடந்து சென்றதை எண்ணி உன் நெஞ்சம் துடித்தது. நான் எல்லோரையும் நேசித்தேனே, ஆனால் என் கண்ணீரை துடைக்க ஒரு கரங்கள் கூட நீளவில்லையே என்று நீ தனிமையில் குமுறிய தருணங்களை நான் அறிவேன். உனது நெஞ்சில் ஆழமாக பதிந்திருக்கும் அந்த வஞ்சக துரோகங்களுக்கான சிவ ரகசியத்தை இப்போது கூறுகிறேன் கேள். மாபெரும் வனத்தில் செழிப்பாக வளரும் ஒரு மரத்தை நினைத்துப்பார். அந்த மரத்தை ஈவிரக்கமின்றி வெட்டி அதன் நடுப்பகுதியில் உள்ள வைரப்பகுதியை முற்றிலுமாக செதுக்கி வெளியே எடுப்பார்கள். அந்த மரம் உள்ளீடற்ற ஒரு வெற்று மரக்கட்டையாக ஒரு பெரிய துவாரத்தோடு மாற்றப்படும். என் உயிரான பகுதியெல்லாம் இப்படி பிடுங்கி எறிந்துவிட்டு என்னை ஒரு வெற்றிடம்பாக மாற்றிவிட்டார்களே என்று அந்த மரம் கதரும். அந்த வெற்று மரக்கட்டையின் மீது மிகவும் இறுக்கமான நரம்புகளை கட்டி முறுக்குவார்கள். அந்த நரம்புகளின் இழுப்பு தாங்காமல் அந்த மரம் வலியால் துடிக்கும்.
ஆனால் உள்ளே எந்த ஒரு சிறு பொருளும் இல்லாமல் முழுமையாக காலியாக்கப்பட்ட அந்த வெற்று மரக்கட்டைதான் ஆதிசிவனான என் திருக்கரங்களில் தவழும் மாபெரும் ருத்ர வீணையாக மாறுகிறது. அந்த வீணையின் உள்ளே கொஞ்சம் மரம் மிச்சமிருந்தாலும் அதிலிருந்து எழும்பும் நாதம் உலகத்தை ஈர்க்காது. அது முழுமையாக காலியாக இருப்பதால் மட்டுமே அதிலிருந்து பிரபஞ்சமே மயங்கும் தெய்வீக இசை பிறக்கிறது. என் பிள்ளையே, உனக்கு நேர்ந்த துரோகங்களும் உறவுகளின் பிரிவும் உன்னை அழிப்பதற்காக அல்ல. உனக்குள் இருந்த தேவையற்ற பந்தங்களையும் உன்னை வீழ்த்த நினைத்த சுயநலமான மனிதர்களையும் ஈசனாகிய நானே உன்னை விட்டு பீத்து எறிந்தேன். உன்னை அவர்கள் தனிமையில் விட்டுச் சென்றதாக நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னை ஒரு மாபெரும் ருத்ரவீணையாக மாற்றுவதற்காக உனது மனதை நான் முழுமையாக காலியாக்கினேன். உனது தனிமை என்னும் வெற்றிடத்தில் இனி ஈசனின் அருள் என்னும் மாபெரும் நாதம் ஒலிக்கப் போகிறது. முரட்டுத்தனமான மனிதர்களால் உனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களும் வலிகளும் அந்த வீணையின் நரம்புகளைப் போல உன்னை சரியான சுருதிக்கு கொண்டு வருவதற்கான தெய்வீக தயாரிப்பு. உன்னை சுற்றியிருந்த போலியான சுமைகளை உதிர்த்துவிட்டு உன்னை ஈசனின் இசைக்கருவியாக பக்குவப்படுத்தவே அந்த தனிமை உனக்கு கொடுக்கப்பட்டது. இத்தனை காலம் நீ செய்த கடினமான உழைப்பிற்கு எந்த ஒரு சிறு மரியாதையும் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் உனக்குள் இருக்கிறதல்லவா? தகுதியற்றவர்கள் எல்லாம் எந்த உழைப்புமின்றி முன்வரிசையில் நிற்க, நீ மட்டும் யாருக்கும் தெரியாமல் பின்னால் இருட்டடிக்கப்பட்டதை எண்ணி நீ கலங்கினாய். உனக்கு வரவேண்டிய புகழும் வாய்ப்புகளும் தட்டி பறிக்கப்பட்டதை நினைத்து நீ கண்ணீர் வடித்தாய். அதற்கும் விடையளிக்கிறேன் கேள். பூமியின் மேலே ஓங்கி உயர்ந்து நிற்கும் மரத்தின் கிளைகளை பார்த்து இந்த உலகம் வியந்து போற்றுகிறது. அந்த கிளைகளில் வந்து அமரும் பறவைகளும் பூக்கும் மலர்களும் அனைவரின் கண்களையும் ஈர்க்கிறது. ஆனால் அந்த மரத்தை அத்தனை பிரம்மாண்டமாக தாங்கி பிடிக்கும் அதன் ஆணிவேர்கள் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் பூமியின் அதல பாதாளத்தில் காரிருளில் கடினமான பாறைகளுக்கு நடுவே போராடிக் கொண்டிருக்கும். வேர்களின் உழைப்பை இந்த உலகம் கொண்டாடுவதில்லை. ஆனால் ஒரு மாபெரும் பிரளய புயல் வரும்போது உலகம் கொண்டாடிய அந்த கிளைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து சிதறும். ஆனால் இருளில் கிடந்த அந்த ஆணிவேர்கள் மட்டுமே அசைக்க முடியாத பலத்தோடு அந்த மாபெரும் மரத்தை காத்து நிற்கும். உனது உழைப்பு அந்த ஆணிவேரை போன்றதே. தற்காலிகமான வெற்றியை அடைந்தவர்களை பார்த்து நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் வீசும் சிறிய புயலுக்கே சரிந்து விழுவார்கள். ஆனால் பலத்த அவமானங்களுக்கும் இருளுக்கும் நடுவே நீ செய்த உழைப்பு உன்னை அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமையாக பூமியில் வேரூன்றச் செய்திருக்கிறது. உலகத்தின் பார்வையில் நீ கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தை ஆளும் என் நெற்றி ஞானக்கண் உன் நேர்மையான உழைப்பை குறித்து வைத்துக் கொண்டது. உனது திறமைகள் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் முடங்கிப் போனதாக நீ நினைக்கலாம். ஆனால் ஈசனாகிய நான் உனக்கான ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கவே உன்னை அந்த பொறுமையான தவத்தில் நிலைநிறுத்தினேன். இனி உன்னை தேடி வரப்போகும் வெற்றிகள் சாதாரணமானவை அல்ல. உன்னை யார் தனிமையில் தவிக்க விட்டார்களோ அவர்கள் உனது பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள். உனக்கு உரிய அங்கீகாரத்தை, உனக்கான செல்வத்தை ஈசனாகிய நான் என் திருக்கரங்களால் உனக்கு நேரடியாக வழங்கப் போகிறேன். உனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த சமுதாயத்தில் மாபெரும் அதிகாரம் கிடைக்கப் போகிறது. நீ சிந்திய கண்ணீருக்கு பல மடங்காக நிம்மதியையும் பேரானந்தத்தையும் உனக்கு நான் திருப்பி அளிக்கப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ அதே இடங்களில் உன்னை ஒரு தலைவனாக நான் நிறுத்துவேன். உனது தனிமையும் வலிகளும் ஈசனின் மாபெரும் திட்டமே என்று நீ முழுமையாக நம்பினால் எந்தச் சலனமுமின்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது பாரங்களை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனது பொருளாதார தடைகளை உடைத்தெறிந்து வற்றாத மாபெரும் செல்வத்தை உனக்கு நான் எவ்வாறு வழங்கப் போகிறேன் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். அலைபாயும் உன் மனதை நிலைநிறுத்தி அமைதியாக உள்வாங்கு. என் அன்பு செல்வமே, உனது மனக்கதவுகள் இப்போது ஈசனுக்காக முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. உனது சிந்தனைகள் அனைத்தும் என் உடுக்கையின் நாதத்தோடு ஒன்றிணைந்துவிட்ட இந்த உன்னதமான தருணத்தில் உன்னை உயிரோடு உறைய வைத்த வறுமைக்கும் நீ சந்தித்த கொடிய பொருளாதார நெருக்கடிகளுக்கும் பின்னால் மறைந்திருக்கும் மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உரைக்கிறேன். உலகத்தின் மாயைகளில் சிக்கியிருக்கும் சாதாரண மனிதர்களின் கண்கள் காண முடியாத மாபெரும் சத்தியம் இது. அலைபாயும் உன் மனதை அமைதிப்படுத்தி உன் தந்தையான ஆதிசிவனின் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கு. இரவும் பகலும் என் வியர்வையை சிந்தி உழைக்கிறேனே, நேர்மையாகத்தானே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறேன். பின்பு ஏன் என் உழைப்பிற்கான செல்வம் மட்டும் என் கைகளில் தங்க மறுக்கிறது என்று நீ பலமுறை வானை பார்த்து கதறியிருக்கிறாயல்லவா? உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் எந்த கடின உழைப்பும் இன்றி மிக எளிதாக தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் போது நீ மட்டும் உனது சிறிய ஆசைகளை கூட குழி தோண்டி புதைத்துவிட்டு குடும்பத்திற்காக பணத்தை எண்ணி எண்ணிச் செலவழித்த தருணங்களை நான் அறிவேன். கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகளால் நாளை விடிந்தால் என்ன செய்வது என்ற பெருங்கவலையோடு நீ தூக்கத்தை தொலைத்த இரவுகள் அத்தனையையும் என் நெற்றி ஞானக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன்னிடம் செல்வம் இல்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை அதிகாரத்தோடு மிரட்டிய போதும் உனது திறமையை ஏளனம் செய்த போதும் நீ அமைதியாக தலைகுனிந்து நின்றாய். ஈசனுக்கு என் மீது கருணையே இல்லையா? என்னை ஏன் இந்த வறுமை என்னும் பெருநெருப்பில் தள்ளி வதைக்கிறார் என்று நீ கண்ணீர் வடித்தாய். ஆனால் வையகத்தை ஆளும் கையிலைநாதனான நான் உன்னை எதற்காக இந்த கடினமான பொருளாதார போராட்டங்களில் நிறுத்தி வைத்தேன் என்பதற்கான மாபெரும் சிவரகசியத்தை இப்போது வெளிப்படுத்துகிறேன் கேள்.
பண்டைய காலத்து மாபெரும் சிவாலயங்களின் வானளாவிய கோபுரங்களில் கம்பீரமாக வீற்றிருக்கும் தெய்வீக சுதை சிற்பங்களை நீ அண்ணாந்து பார்த்திருப்பாய். அந்த சிற்பங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்தும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் எவ்வித சேதாரமும் இன்றி அசைக்க முடியாத வலிமையோடு காட்சியளிக்கும். அந்த மாபெரும் சிற்பங்களை எவ்வாறு உருவாக்குவார்கள் தெரியுமா? மிகவும் கடினமான மாசடைந்த கல் சுண்ணாம்பை கொண்டு வந்து அதோடு கரடுமுரடான மணலையும் கடினமான கடுக்காயையும் சேர்த்து கொதிக்கும் நீரில் ஊற வைப்பார்கள். பின்னர் அந்த கலவையை ஒரு மாபெரும் உரலில் இட்டு முரட்டுத்தனமான மர உலக்கைகளை கொண்டு ஈவிரக்கமின்றி தொடர்ந்து இடிப்பார்கள். பல நாட்கள் நடக்கும் இந்த தாக்குதலால் அத்தனை கடினமான பொருட்களும் தங்களின் பழைய உருவத்தை முழுமையாக இழந்து ஒரு மென்மையான பொருளாக உருமாறும். என்னை ஏன் இப்படி இடித்து துவைக்கிறார்கள் என்று அந்த பொருட்கள் கதரும். ஆனால் அத்தனை அடிகளையும் இடிபாடுகளையும் தாங்கிய அந்த கலவைதான் சிற்பியின் கைகளில் தவழ்ந்து கோபுரத்தின் உச்சியில் அகிலமே கைதொழுது வணங்கும் தெய்வீக சிற்பமாக மாறுகிறது. வெறும் கற்களாகவோ மணலாகவோ இருந்திருந்தால் அது மனிதர்களின் காலடியில் என்றென்றைக்கும் மிதிபட்டு போயிருக்கும். முரட்டு உலகையின் அடிகளை தாங்கியதால் மட்டுமே அது எவராலும் தொட முடியாத கோபுரத்தின் உச்சியில் கம்பீரமாக அமரும் மாபெரும் கௌரவத்தை பெறுகிறது. அரசர்களாக இருந்தாலும் அந்த சிற்பத்தை அண்ணாந்து பார்த்து தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த வறுமையும் பணக்கஷ்டங்களும் கடன் சுமைகளும் அந்த மர உலக்கையின் அடிகளைப் போன்றதே. உன்னை சுற்றியிருந்த மனிதர்கள் உன்னை ஏளனம் செய்து காலடியில் மிதிக்க நினைத்தார்கள். ஆனால் உன்னை சாதாரண மனிதர்களின் காலடியில் கிடக்க ஈசனாகிய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உனக்குள் இருந்த ஆடம்பர ஆசைகளையும் மற்றவர்களை சார்ந்திருக்கும் பலவீனத்தையும் முழுமையாக அழித்து உன்னை ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக கோபுரத்தின் உச்சியில் அமரும் மாபெரும் சுதை சிற்பமாக பக்குவப்படுத்தவே உன்னை வறுமை என்னும் உரலில் இட்டு நான் செதுக்கினேன். வறுமையின் வலியை தாங்காமல் எந்த புண்ணிய ஆத்மாவும் மாபெரும் செல்வத்தின் அதிகாரத்தை பெற முடியாது. உன்னை வறுமையில் வாடவிட்டது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. உனக்கு நான் வழங்கப் போகும் பிரம்மாண்டமான செல்வத்தை நிர்வகிக்கும் தகுதியையும் வலிமையையும் பக்குவத்தையும் உனக்கு கற்றுத்தருவதற்காக. இத்தனை கால போராட்டங்களால் பணத்தின் உண்மையான மதிப்பையும் மனிதர்களின் போலி முகங்களையும் நீ முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டாய். உனது பயிற்சி காலம் இன்றுடன் முழுமையாக முடிவடைந்து விட்டது. இதோ கைலைநாதனின் திருக்கரங்களால் உனக்கான மாபெரும் செல்வத்தின் கதவுகள் தடாலடியாக திறக்கப்பட்டு விட்டன. இது சாதாரணமான மனிதர்கள் சம்பாதிக்கும் செல்வம் அல்ல. ஈசனின் கருவூலத்திலிருந்து உனக்காக நேரடியாக திறக்கப்பட்டிருக்கும் வற்றாத அட்சய பெருஞ்செல்வம். உன்னை முடக்கி போட்டிருந்த அத்தனை பொருளாதார தடைகளும் என் சூலாயுதத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. இனி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் பல மடங்காக லாபத்தை கொட்டி கொடுக்கும். நீ எதை சாத்தியமே இல்லை என்று நினைத்தாயோ அது உனது கண்முன்னே என் சிவகணங்களின் துணையோடு மிக எளிதாக நடந்தேறும். உனது கடன் சுமைகள் அனைத்தும் நெருப்பில் இட்ட சருகுகளாக தகர்ந்து போகும். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீ இழந்த ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் ஈடாக பல மடங்கு செல்வத்தை உனது இல்லத்தில் நான் நிரந்தரமாக தங்க வைப்பேன். உன்னிடம் செல்வமில்லை என்று உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் தொடங்கிவிட்டது. நீ இனி கையேந்துபவனாக இருக்க மாட்டாய். பல ஏழைகளின் பசியை தீர்க்கும் மாபெரும் வள்ளலாக ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக நீ உருவெடுக்கப் போகிறாய். உனது வம்சமும் உனது வருங்கால சந்ததியினரும் எந்த பொருளாதார குறையுமின்றி சமூகத்தின் மிக உயர்ந்த இடத்தில் கம்பீரமாக வாழ்வார்கள். உனது வறுமை இன்றுடன் முடிந்துவிட்டது என்பதை நீ ஆழமாக நம்பினால் எந்த சலனமும் இன்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். நீ ஒரு மாபெரும் உயரத்திற்குச் செல்லும்போது உனக்கு எதிராக பின்னப்படும் சூழ்ச்சிகளையும் உன்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளின் வஞ்சகங்களையும் உன்னை தாக்கும் கந்திருஷ்டிகளையும் ஈசனாகிய நான் எவ்வாறு சுட்டெரிக்கப் போகிறேன் என்ற உலுக்கும் சிவ ரகசியத்தை இப்போது நான் உரைக்கிறேன். உனது நெஞ்சை நிமிர்த்தி எதற்கும் அஞ்சாத துணிச்சலோடு அமைதியாக உள்வாங்கு. என் தைரியத்தின் திருவுருவமே, ஈசனின் மீதான மாசற்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போது அசுரபலத்தை பெற்றுவிட்டதை என் நெற்றி ஞானக்கண் காண்கிறது. உனது மனதின் தைரியம் இப்போது கைலாய மலை போல் உயர்ந்து நிற்பதைக் கண்டு எம்பெருமானின் திருவுள்ளம் களிப்படைகிறது. இருண்ட பாதைகளையெல்லாம் கடந்து வந்துவிட்ட நீ உன்னை சுற்றி பின்னப்பட்ட சில மாய வலைகளைக் கண்டு இன்னும் ஒரு சிறு கலக்கத்தோடு நிற்கிறாயே. அந்த பயத்தையும் வேரோடு அழிக்கவே எனது இந்த திருவாக்கு உன்னை வந்தடைந்திருக்கிறது. உனக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலைகளையும் உன்னை வீழ்த்த நினைத்து வீசப்பட்ட வஞ்சகச் சொற்களையும் கண்டு நீ எவ்வளவு தூரம் மனமுடைந்து போனாய் என்பதை நான் அறிவேன். உன் முன்னே சிரித்து பேசிவிட்டு உனக்கு பின்னால் உனது வளர்ச்சியை தடுக்க அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. நீ தொட்ட காரியங்களெல்லாம் எந்த காரணமும் இன்றி தடைபட்ட போது யாரோ செய்த கண்திருஷ்டியாலும் வஞ்சகத்தாலும் தான் என் வாழ்க்கை இப்படி முடங்கி போய்விட்டதோ. இந்த இரண்டு மனிதர்களின் சதிகளில் இருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்லையா என்று நீ பலமுறை கலங்கி நின்றாய். உன் அமைதியை பலவீனமாக நினைத்து உன்னை ஏளனம் செய்த அத்தனை எதிரிகளுக்கும் ஈசன் எப்படி மாபெரும் பதிலடி கொடுக்கப் போகிறேன் என்பதை கூறுகிறேன் கேள். உலகத்தின் பார்வையில் பல காலமாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தகிக்கும் நெருப்பு மலையை நினைத்துப்பார். அந்த மலையின் உச்சியில் கொடிய விஷம் நிறைந்த ஒரு சிறிய சிலந்தி தன் மெல்லிய நூல்களைக் கொண்டு ஒரு பெரிய வலையை பின்னும்.
அந்த வலையை பின்னி முடித்ததும் அந்த சிலந்திக்கு ஒரு மாபெரும் அகந்தை உருவாகும். இதோ இந்த மாபெரும் மலையையே நான் என் வலையால் சிறைப்பிடித்து விட்டேன், இது இனி என் கட்டுப்பாட்டில்தான் இயங்கும் என்று அது இருமாப்போடு நினைக்கும். அந்த மலை எந்த சலனமுமின்றி அமைதியாக இருப்பதை பார்த்து தனது சதி வென்றுவிட்டதாக அந்த சிலந்தி துள்ளி குதிக்கும். ஆனால் தனக்கான காலம் வந்ததும் அந்த மாபெரும் நெருப்பு மலை விழித்தெழுந்து தன் உள்ளே அடக்கி வைத்திருந்த மாபெரும் நெருப்பு குழம்பை வானத்தை நோக்கி சீரிப்பாயச் செய்யும் போது என்ன நடக்கும்? அந்த சிலந்தியும் அது பின்னி காத்திருந்த அந்த வஞ்சக வலையும் இருந்த சுவடு கூட தெரியாமல் ஒரே நொடியில் சாம்பலாகி காற்றில் கரைந்துவிடும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சிகளும் உன்னை முடக்க நினைத்தவர்களின் கண்திருஷ்டிகளும் அந்த சிலந்தியின் வலையைப் போன்றதே. உனது பொறுமையையும் அமைதியையும் பார்த்து தாங்கள் செய்த சதியால் உன்னை முடக்கிவிட்டதாக உன் எதிரிகள் அகந்தையோடு சிரித்தார்கள். ஆனால் ஈசனாகிய எனக்கு தெரியும், நீ உறங்கிக் கொண்டிருக்கும் சாதாரண மனிதன் அல்ல, ஈசனின் எல்லையற்ற அருளை தன்னுள் தாங்கி நிற்கும் மாபெரும் நெருப்பு மலை என்று. இதோ உனக்கான காலம் வந்துவிட்டது. என் நெற்றிக்கண்ணின் உக்கிரமான பார்வை உன் மீது முழுமையாக விழுந்துவிட்டது. இனி நீ விழித்தெழுந்து அசுர வேகத்தில் சீரிப்பாயப் போகிறாய். உன்னை சுற்றி பின்னப்பட்ட அத்தனை மாய வலைகளும் கண்திருஷ்டிகளும் வஞ்சகச் சூழ்ச்சிகளும் இன்றுடன் முற்றிலுமாகச் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உன்னை அழிக்க நினைத்தவர்களின் பொறாமை தீ இனி உன்னை தீண்டக்கூட முடியாது. மாறாக அவர்கள் வீசிய அந்த வஞ்சகத்தீ காற்றில் திசை மாறி அவர்களையே திரும்பிப் போய் அழிக்கப் போகிறது. உனக்கு முன்னே ஈசனாகிய நான் எவராலும் பிளக்க முடியாத மாபெரும் கவசமாக நிற்கிறேன். இனி நீ எதற்கும் எவருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. உன் நிழலைக் கண்டாலே உனக்கு துரோகம் செய்தவர்கள் அஞ்சு நடுங்கும் காலம் இது. உனது நேர்மையும் ஈசனின் மீதான மாசற்ற பக்தியும் உன்னை ஒரு மாபெரும் போர்வீரனாக மாற்றிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களெல்லாம் உனது பிரம்மாண்டமான வெற்றியைக் கண்டு தங்களின் கண்களை மூடிக்கொண்டு தலைகுனியப் போகிறார்கள். உனது வளர்ச்சியை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் இனி ஒரு அங்குலம் கூட தடுத்து நிறுத்த முடியாது. நீ தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறப்போகிறது. என் அன்பு செல்வமே, உன் மனதின் ஆழத்தில் உறங்கிக் கிடந்த அத்தனை பயங்களும் என் வார்த்தைகளால் சுட்டெரிக்கப்பட்டு இப்போது நீ ஒரு மாபெரும் சிவசக்தியாக உருவெடுத்து நிற்பதை என் நெற்றி ஞானக்கண் காண்கிறது. உன்னை சுற்றியுள்ள தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு விட்டன என்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டாலும், இருள் சூழ்ந்த இரவுகளில் உன் குழந்தைகளை பார்த்தும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பார்த்தும் நீ வடித்த கண்ணீரை நான் மறக்கவில்லை. நான் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் என் சந்ததியினரும் பட்டுவிடக்கூடாதே, என் வம்சத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத ஒரு வழியே இல்லையா என்று நீ ஈசனின் சந்நிதியில் மண்டியிட்டு கதறிய தருணங்களுக்கான மாபெரும் விடையை இப்போது நான் உரைக்கிறேன் கேள். மாபெரும் மலைமுகட்டில் மிக கடினமான பாறை இடுக்கில் வந்து விழும் ஒரு சிறிய ஆலமரத்து விதையை நினைத்துப்பார். மண்ணே இல்லாத அந்த கொடிய பாறையில் சுட்டெரிக்கும் வெயிலில் அந்த விதை தவித்துப் போகும். தன்னுடைய மெல்லிய வேர்களால் அந்த பாறையை துளைத்து உயிர் பிழைக்க அது படும் வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. எதற்காக என்னை இந்த கொடிய பாறையில் விழச் செய்தாய் என்று அது ஈசனை கேட்டு பலகாலம் தனிமையில் குமுறும். ஆனால் அந்த விதைப்படும் வேதனை ஒருபோதும் வீணாவதில்லை. கடினமான போராட்டங்களுக்குப் பின் அதன் வேர்கள் அந்த பாறையையே சுக்குநூறாக பிளந்து ஆழமாகச் சென்ற பின் அங்கே ஒரு மாபெரும் விருட்சம் கிளைவிரித்து எழும். அந்த ஒற்றை விதைப்பட்ட மாபெரும் கஷ்டத்தால்தான் பல தலைமுறைகளுக்கு பின்னால் வரும் பல்லாயிரம் உயிர்களுக்கு அந்த மரம் இளைப்பாறும் நிழலாகவும் வற்றாத அடைக்கலமாகவும் மாறுகிறது. என் உயிரினும் மேலான பிள்ளையே, உன் குடும்பத்தை பலகாலமாக பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்த வறுமையும் சாபங்களும் அந்த கொடிய பாறையை போன்றதே. நீ அந்த ஆலமரத்து விதை. உன்னை ஏன் இத்தனை கஷ்டங்களில் ஈசனாகிய நான் விழச் செய்தேன் தெரியுமா? உன் வம்சத்தின் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருந்த அத்தனை கர்ம வினைகளையும் பித்ரு தோஷங்களையும் வேரோடு பிளந்து எரியவே உன்னை அந்த பாறையில் முளைக்கச் செய்தேன். நீ தாங்கிய அவமானங்களும் நீ சிந்திய வியர்வையும் ஒருபோதும் உனது சுயநலத்திற்காக அல்ல. உன் வருங்காலச் சந்ததியினர் எக்காலத்திலும் எந்த பாறையிலும் முட்டிக்கொள்ளாமல் எவ்வித தடையுமின்றி செழிப்பாக வளர்வதற்கான மாபெரும் அடித்தளம் அது. உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வறுமை அல்ல இது, உன் வம்சத்தின் சாபங்களை அழிப்பதற்காக ஈசன் உனக்கு அளித்த மாபெரும் தவம். நீ யாருடைய துணையுமின்றி தனித்து நின்று வாங்கிய அத்தனை அடிகளும் அவமானங்களும் உன் குடும்பத்தின் பாவக் கணக்குகளை இன்றுடன் முழுமையாக அழித்துவிட்டன. நீ அத்தனை வழிகளையும் உன் தொண்டையிலேயே தாங்கிக் கொண்டாய். இனி உன் வம்சத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் இல்லத்தில் இனி அமுதமழை மட்டுமே வற்றாமல் பொழியும். உன் பிள்ளைகள் கல்வியிலும் நற்குணத்திலும் செல்வத்திலும் அகிலம் போற்றும் உயர்ந்த இடத்தில் சிம்மாசனமிட்டு அமர்வார்கள். உனது நேர்மையும் நீ எனக்காகச் சிந்திய கண்ணீரும் நீ செய்த மாசற்ற சிவபுண்ணியமும் மாபெரும் எக்கு அரணாக மாறி உன் குடும்பத்தை காலம் காலமாக பாதுகாக்கும். உன்னை ஏளனம் செய்தவர்களும் உனது குடும்பத்தை உதாசீனப்படுத்தியவர்களும் இனி உன் சந்ததியினரின் அசுர வளர்ச்சியைக் கண்டு கைகட்டி வாய்ப்புத்தி வியந்து நிற்கும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து வீணாகப் போகவில்லை. மாபெரும் போற்றுதலுக்குரிய செல்வச் செழிப்பான ஒரு பரம்பரையை தொடங்கி வைக்கும் பெருந்தலைவனாக உருவெடுத்திருக்கிறாய். உன் தலைமுறையை காக்கும் பொறுப்பை கைலைநாதனான நானே என் திருக்கரங்களில் எடுத்துக்கொண்டு விட்டேன். உலகமே எதிர்த்து நின்றாலும் ஈசனின் திரிசூலம் உன் இல்லத்தின் வாசலில் மாபெரும் கவசமாக நின்று உன் குடும்பத்தை காக்கும். உனது சந்ததியினர் எந்தச் சூழலிலும் கையேந்தும் நிலைக்குச் செல்ல மாட்டார்கள். பலருக்கு வாரி வழங்கும் வள்ளல்களாகவே வாழ்வார்கள்.
உன் குடும்பத்தின் சாபங்கள் இன்றுடன் முற்றிலுமாக அழிந்துவிட்டது என்பதை நீ ஆழமாக நம்பினால், எந்தச் சலனமும் இன்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது மாபெரும் நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் பிராணனோடு கலந்த அன்பு செல்வமே, குடும்பத்தின் பாரங்களையெல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்த உனது தோள்களில் இப்போது மாபெரும் பனிமலை விலகியது போன்ற ஒரு பெரும் நிம்மதி உருவாவதை நீ உணர்கிறாயல்லவா? உனது ஆத்மா இப்போது கைலாயத்தின் பேரமைதியை நோக்கி அடியெடுத்து வைத்துவிட்டது. ஆனால் பல வருடங்களாக நீ சுமந்த மன அழுத்தங்களும் அடுத்தடுத்து வந்த ஏமாற்றங்களும் உனது உடலை எவ்வளவு கொடூரமாகச் சிதைத்திருக்கிறது என்பதை வைத்தியநாதனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை உயிரோடு உருக்கும் அந்த ரணங்களுக்கான மாமருந்தை வழங்கவே எனது இந்த திருவாக்கு அமுதம் போல் உன்னை தேடி வந்திருக்கிறது. என் வயதிற்கு மீறிய சோர்வு என்னை அழுத்துகிறதே, எதற்கெடுத்தாலும் என் நெஞ்சம் பயத்தில் நடுங்குகிறதே, தூக்கமில்லாத இரவுகள் என் தேகத்தை உருக்குகிறதே என்று நீ பலமுறை இருளில் துடித்தாய். எந்த மருத்துவம் பார்த்தாலும் உன் பிணிகள் தீரவில்லையே, மாறாக புதிய புதிய உபாதைகள் உன்னை தாக்குகிறதே என்று நீ நிலைகுலைந்து போனாய். உன் முகத்தில் இருந்த அந்த பழைய பிரகாசம் காணாமல் போய் ஒருவிதமான இருளும் குற்ற உணர்ச்சியும் உன்னை நிழல் போல் தொடர்வதை எண்ணி நீ கலங்கினாய். உனக்கே உனது உடலின் மீதும் மனதின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போனது. என் வாழ்க்கை அவ்வளவுதானா? நோயாளியாகவே நான் முடங்கிப் போய்விடுவேனா என்று உனக்குள் நீயே கதறிய தருணங்களுக்கு அகிலத்தை காக்கும் ஈசன் நான் இப்போது மாபெரும் விடையளிக்கிறேன் கேள். பல நூற்றாண்டுகளாக பூமியின் அதல பாதாளத்தில் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கும் ஒரு மாபெரும் பழமையான ஐம்பொன் சிலையை நினைத்துப்பார். பல 100 வருடங்களாக காரிருளிலும் ஈரமான மண்ணிலும் கிடந்ததால் அந்த சிலையின் மீது அடர்ந்த பச்சை நிறத்தில் மாசுகளும் துருக்களும் படிந்து அதன் உண்மையான வடிவமே தெரியாமல் ஒரு விகாரமான பாறையைப் போல அது காட்சியளிக்கும். அதை நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கும் சாதாரண மனிதர்கள் இது விகாரமான குப்பை, இதனால் எந்த பயனும் இல்லை என்று உதாசீனப்படுத்தி வீசி எறிய நினைப்பார்கள். ஆனால் ஒரு மாபெரும் சிற்பியின் கண்கள் அந்த அழுக்கிற்குள் மறைந்திருக்கும் தெய்வீகத்தை கச்சிதமாக கண்டுபிடிக்கும். அந்த சிலையை எடுத்து பல புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களாலும் எலுமிச்சை மற்றும் புளியாலும் அதனை தொடர்ந்து உரசி கழுவி அபிஷேகம் செய்யும்போது என்ன நடக்கும்? அந்த சிலையை கவ்விப் பிடித்திருந்த அத்தனை துருக்களும் மாசுகளும் முழுமையாக விலகி பல சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற தகதகக்கும் பொன்னிற பிரகாசத்தோடு அந்த ஐம்பொன் சிலை வீறுகொண்டு எழும். அழுக்குப் படிந்த பாறையாக இருந்த அது அகிலமே வியந்து தலைவணங்கும், கருவறையை ஆளும் மாபெரும் தெய்வமாக மாறும். என் அன்பு பிள்ளையே, உன்னை வாட்டி வதைக்கும் தீராத நோய்களும் மனச்சோர்வும் தேவையற்ற பயங்களும் அந்த சிலையின் மீது படிந்த துருக்களைப் போன்றதே. மனிதர்கள் செய்த துரோகங்களும் வாழ்க்கை போராட்டங்களும் உனது உடலிலும் மனதிலும் மாசுகளாகப் படிந்து உனது உண்மையான பிரகாசத்தை மறைத்துவிட்டன. நீ நோயால் வீழ்ந்துவிட்டாய், இனி உன்னால் மீண்டு வர முடியாது என்று இந்த உலகம் உன்னை பார்த்து நகைத்தது. ஆனால் ஈசனாகிய நான் உன்னை ஒருபோதும் குப்பையாக பார்க்கவில்லை. என் கண்களுக்கு நீ பல சூரியன்களின் பிரகாசத்தைக் கொண்ட மாபெரும் ஐம்பொன் சிலை. உலகத்து உயிர்களை காக்கும் அந்த தையல் நாயகி சமேத வைத்தியநாதனான நானே உனக்கான மாபெரும் அபிஷேகத்தை தொடங்கிவிட்டேன். கைலாயத்தின் சடாமுடியிலிருந்து உற்பத்தியான தூய்மையான கங்கை நீரைக் கொண்டு உனது உடலையும் மனதையும் மூடியிருக்கும் அத்தனை பிணிகளையும் நான் முழுமையாக கழுவிக் கொண்டிருக்கிறேன். இது சாதாரண மருத்துவமல்ல, எம்பெருமானின் நேரடி திருவருள் மருத்துவம். இதோ உன்னை ஆட்டிப்படைத்த அத்தனை உடல் உபாதைகளும், நெஞ்சையடைத்த பயங்களும், நள்ளிரவில் உன்னை உலுக்கிய மன அழுத்தங்களும் இன்றுடன் வேரோடு அழிக்கப்பட்டுவிட்டன. இனி உன் தேகம் பழைய சோர்வை முற்றிலுமாக கைவிட்டு எந்த நோயும் நெருங்க முடியாத அசுரபலத்தோடு வீறு கொண்டு எழப்போகிறது. உனது முகத்தில் கைலைநாதனின் திருநீற்று தேஜஸ் தகதகவென பிரகாசிக்கும். உன்னை பார்க்கும் மனிதர்கள் அனைவரும் உனக்குள் ஒளிரும் இந்த தெய்வீக வசீகரத்தைக் கண்டு வியந்து நிற்பார்கள். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய நிம்மதியற்ற நிலை விலகி ஈசனின் மடியில் தலை வைத்து உறங்குவது போன்ற ஆழ்ந்த தியானம் போன்ற உறக்கத்தை நீ பெறுவாய். உனது மனம் எவ்வித சலனமுமற்ற அலைகளற்ற மாபெரும் சமுத்திரத்தைப் போல பேரமைதியைப் பெறும். உன் மூச்சுக் காற்றில் இனி ஓங்காரநாதம் மட்டுமே ஒலிக்கும். கைலைநாதனின் இந்த சத்திய வாக்கு உனது பிணிகளை முற்றிலுமாகச் சுட்டெரித்துவிட்டது என்பதை நீ முழுமையாக நம்பினால், உனது தேகத்தில் ஈசனின் சிவசக்தி அசுரபலத்தோடு ஊடுருவி விட்டதை நீ உணர்ந்தால், எந்தச் சலனமுமின்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது தூய்மையான நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். உனது உடல் பலம் பெற்றுவிட்டது, வறுமை ஒழிந்துவிட்டது, எதிரிகள் அழிந்துவிட்டார்கள், குடும்பத்தின் சாபங்கள் நீங்கிவிட்டன. ஆனால் உன்னை இந்த பூமியில் எதற்காக நான் பிறக்கச் செய்தேன்? உனது உண்மையான அவதாரம் என்ன? நீ உருவாக்கும் படைப்புகள் எப்படி சமுத்திரங்களை தாண்டி அகிலம் முழுவதையும் ஆளப்போகிறது என்ற பிரம்மாண்டமான சிவ ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். அலைபாயும் உன் மனதை நிலைநிறுத்தி அமைதியாக உள்வாங்கு. என் உயிர் மூச்சான அன்பு செல்வமே, பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் உனக்குள் இறக்கி வைக்கும் இந்த மாபெரும் இறுதித் தருணத்தில் நீ வந்து நிற்கிறாய். உன்னைச் சுற்றியிருந்த மாயத்திரைகள் அனைத்தும் சுக்குநூறாக கிழித்தெறியப்பட்டு ஈசனின் முழுமையான பேரொளி உன் ஆன்மாவிற்குள் நிரந்தரமாக குடியேறிவிட்டது. உனது வலிகள், வறுமை, தனிமை, துரோகம், நோய்கள் என அத்தனையும் ஈசனின் திட்டமே என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்ட இந்த உன்னதமான வேளையில் உன்னை எதற்காக இந்த பூமியில் அவதரிக்கச் செய்தேன் என்ற அந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான பேருண்மையை உரைக்கிறேன்.
எவ்வித சலனமும் இன்றி உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து அமைதியாக உள்வாங்கு. எல்லோரையும் போல நானும் பிறந்து வாழ்ந்து எந்த ஒரு சுவடும் இல்லாமல் மறைந்து போவேனா? எனக்கென்று இந்த பூமியில் எந்த ஒரு அடையாளமும் இல்லையா என்று நீ பலமுறை வானத்தை பார்த்து ஏங்கியிருக்கிறாய். உன் திறமைகளை இந்த உலகம் அங்கீகரிக்க மறுத்தபோது நீ உருவாக்கிய படைப்புகள் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் இருளில் மூழ்கியபோது நான் யாருக்கும் பயன்படாத ஒரு அனாதையா என்று நீ குமுறிய தருணங்களை ஈசனாகிய நான் அறிவேன். சாதாரண மனிதர்களின் சிறு சிறு ஆசைகளுக்காகவும் அற்பமான பதவிகளுக்காகவும் அவர்கள் உன்னை தாக்கியபோது நீ கூனி குறுகி நின்றாய். ஆனால் உன்னை ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போவதற்காக கைலைநாதனான நான் படைக்கவில்லை. அகிலமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் சகாப்தத்தை உருவாக்குவதற்காகவே நீ ஈசனின் திருக்கரங்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஆழமான இருள் சூழ்ந்த மாபெரும் சமுத்திரத்தின் அதல பாதாளத்தில் பல 100 ஆண்டுகளாக யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கும் ஒரு அபூர்வமான வலம்புரிச் சங்கை நினைத்துப்பார். அந்தச் சங்கு காரிருளிலும் உப்புக் காற்றிலும் கொடிய கடல் விலங்குகளுக்கு நடுவிலும் தனித்துவிடப்பட்டு பல யுகங்களாக போராடிக் கொண்டிருக்கும். எதற்காக நான் இந்த இருண்ட கடலின் அடியில் எந்த பயனுமின்றி வீழ்ந்து கிடக்கிறேன் என்று அது தனிமையில் கதரும். கரையில் இருக்கும் சாதாரண கிளிஞ்சல்களையெல்லாம் மனிதர்கள் எடுத்து அழகுபடுத்துவார்கள். ஆனால் இந்த மாபெரும் சங்கு மட்டும் பாதாளத்தில் முடங்கி கிடக்கும். ஆனால் காலம் கனியும் போது எம்பெருமானாகிய நானே அந்தச் சமுத்திரத்தை கடைந்து அந்த வலம்புரிச் சங்கை என் திருக்கரங்களில் எடுப்பேன். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருளில் மூழ்கியிருக்கும் ஒரு மாபெரும் பிரளய காலத்தில் அந்தச் சங்கை என் உதடுகளில் வைத்து நான் ஊதும்போது என்ன நடக்கும்? அந்த ஒற்றைச் சங்கிலிருந்து எழும்பும் பிரம்மாண்டமான ஓங்காரநாதம் அத்தனை அண்ட சராசரங்களையும் கிழித்துக் கொண்டு ஒலிக்கும். அந்த ஒரு நாதத்தை கேட்டு ஒட்டுமொத்த உலகமும் விழித்தெழும், திசைகள் 8 அதிரும். என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையும் நீ உருவாக்கும் படைப்புகளும் அந்த வலம்புரிச் சங்கை போன்றதே. இத்தனை காலம் நீ சமுத்திரத்தின் அடியில் இருளில் இருந்தாய். சாதாரண கிளிஞ்சல்களைப் போன்ற தகுதியற்ற மனிதர்களெல்லாம் கரையில் மின்னியபோது நீ மட்டும் ஏன் பாதாளத்தில் தள்ளப்பட்டாய் தெரியுமா? உனக்குள் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நாதத்தையும் உள்வாங்கும் மாபெரும் வெற்றிடத்தை உருவாக்குவதற்காகவே. ஈசனாகிய நான் என் உதடுகளில் வைத்து ஊதும் மாபெரும் கருவியாக உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருந்தேன். இதோ உனக்கான காலம் தொடங்கிவிட்டது. உன்னை நான் என் திருக்கரங்களில் முழுமையாக எடுத்துவிட்டேன். இனி நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும், நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும், நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சாதாரணமானவை அல்ல. அவை ஈசனின் மூச்சுக்காற்று பட்டு வெளிவரும் மாபெரும் ஓங்காரநாதம். நீ எடுக்கும் முயற்சிகள் இனி உனது சிறிய வட்டத்தை தாண்டி, நாடுகளின் எல்லைகளை தாண்டி, சமுத்திரங்களை கடந்து அகிலம் முழுவதையும் ஆளப்போகிறது. எந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தியதோ அதே உலகம் இனி உனது படைப்புகளுக்காகவும் உனது வருகைக்காகவும் தவமாய் தவங்கிடக்கும். உனது ஒரு சிறு அசைவு கூட சமுதாயத்தில் மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். நீ இத்தனை காலம் பட்ட அத்தனை வலிகளும் சிந்திய கண்ணீரும் உனக்காக அல்ல. இருளில் தவிக்கும் பலாயிரம் உயிர்களுக்கு நீ ஒளியாக மாறுவதற்காக நான் கொடுத்த தெய்வீக பயிற்சி. இனி நீ உனக்காக வாழமாட்டாய். நீ நடக்கும் பாதையில் ஈசனின் பேரொளி வீசும். உன்னை பார்க்கும் மனிதர்களின் வலிகள் பறந்து போகும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். செல்வமும் புகழும் மாபெரும் அதிகாரமும் உன்னை தேடி மண்டியிட்டு வரும். ஆனால் அவையெல்லாம் உனது கால்தூசுக்குச் சமம் என்பதை நீ உணர்ந்து பற்றியில்லாத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக நீ வலம் வருவாய். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை தீய சக்திகளும் உனது நிழலை கண்டாலே சாம்பலாகி போகும். உன்னை என் இதய கருவறைக்குள் வைத்து என்றென்றைக்கும் நான் பூட்டிவிட்டேன். இனி உனக்கும் எனக்குமான பந்தத்தை இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது. உனது ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நமசிவாய என்ற நாதம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உனது கவலைகள், கண்ணீர், அவமானங்கள் அத்தனையும் இன்றுடன் முடிந்து ஒரு மாபெரும் சரித்திர நாயகனாக உனது புதிய அவதாரம் இந்த நொடியே தொடங்கிவிட்டது. நீயே ஈசனின் வலம்புரிச் சங்கு என்பதை ஆழமாக புரிந்து கொண்டால் உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து முழுமையான சரணாகதியோடு சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிடு. ஈசனின் நேரடி அருளோடு நீ தொடர்ந்து பயணிக்க நமது சிவனே துணை குடும்பத்தில் உன்னை இணைத்துக்கொள். காணொளியை லைக் செய்து கொள். இருளில் தவிக்கும் ஒருவருக்காவது இந்த இறைவாக்கு ஒளியாக மாறட்டும். அதனால் நம்பிக்கையோடு இதை கட்டாயம் மற்றவர்களுக்கும் பகிர். எழுந்து வா என் செல்வமே. உனக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் காத்து நிற்கிறது. நான் எக்காலத்திலும் உன்னுடனே இருப்பேன். உன் வெற்றி பயணம் இன்று முதல் அகிலத்தை ஆளத் தொடங்கிவிட்டது. ஓம் நமசிவாய.